அண்மைச் செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் 8வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி 8வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலும் பேச்சுவார்த்தைக்கு அரசு தரப்பிடமிருந்து எந்த விதமான அழைப்பும் வராத நிலையில் இன்றைய தினமும், அதாவது 8வது நாளாக இன்றைய தினமும் இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இடைநிலை ஆசிரியர்கள் 100க்கும் அதிகமானோர் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையில் பணிக்கு சேர்ந்த நாள் முதலிருந்தே இந்த போராட்டம் என்பது நீடித்துக் கொண்டிருப்பதாகவும், ஒரே வேலையை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருவேறு அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படுவதாகவும், இந்த ஊதிய முரண்பாடுகளை கலைக்க கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் போராட்டம் நடத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இதே போராட்டத்தை டிபிஐ வளாகத்தில் முன்னெடுத்த நிலையில் அரசு தரப்பிடமிருந்து, அரசு செயலாளர் தலைமையில் ஊதிய முரண்பாடுகளை களைய அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கிய பின்பும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தமிழக அரசு காலதாமதம் ஏற்படுத்துவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 7 நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதும், அவர்களை தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்து உணவு, உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் அவர்களை சித்திரவதைப்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட புத்தாண்டு தினத்தன்றும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தங்களுடைய ஒரே கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்பதுதான் எனவும், அதனை நிறைவேற்றக்கூடிய வகையில் தொடர்ந்து தங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்ற ஒரு உறுதியையும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.